தேவனுடைய வார்த்தையை நாம் பார்ப்போம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பெத்லெகேமியான ஈசாய் நிலத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்போது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடு கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பதிவிருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். பாருங்க, கர்த்தர் ஊழியக்காரன் மூலியமாக ராஜாவை என்ன பண்றாரு? அபிஷேகம் பண்ண விரும்புறாரு. பாருங்க, கர்த்தர் என்ன சொல்றாரோ அதுதான் ஊழியக்காரமே செய்யணும். அதுக்கு மாற்றி எதுவுமே செய்யக்கூடாது. பாருங்க, கர்த்தர் அதை தான் விரும்புறார். ஊழியக்காட்ட மட்டுமல்ல, விசுவாசிகிட்டையும் அதான் விரும்புகிறார். அவர் சொல்வதை நிறைவேற்ற வேண்டும், அவர் சொல்வதுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் எப்போது விரும்புகிறார். அப்போ பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, நான் சவுலை என்ன பண்ணேன்? புறக்கணித்து தள்ளிட்டேன். இனி அவனுக்காக அழுது கொண்டு இருக்காத. இந்த சவுளுடைய விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சவுலை தேர்ந்தெடுத்தது கர்த்தர், ராஜாவாக தேர்ந்தெடுத்தார். ஏன் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு, தான் என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் செய்யணும் என்பதுக்கு தான் அவனவே ராஜாவாக என்ன பண்ணாரு? அழகா கூட்டு வந்தார். அவனுடைய கோத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன கோத்திரம், அற்பமான கோத்திரம். அப்படிப்பட்ட கோத்திரத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆண்டவர் தூக்குறாரு. கர்த்தர் மிகவும் நல்லவர். இந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும், நல்லவர் நல்லவர்னு. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அவரை பற்றி அறிய பார்த்தீங்கன்னா அந்த வாய் சும்மாவே இருக்காரு. இந்த வாய் பைத்தியம் போல நல்லவர். சில பேர்லாம் நினைப்பாங்க, இவர் எப்போ பார்த்தாலும் நல்லவன் நல்லவன் சொல்லிட்டே இருக்கிறார். அவன் பைத்தியம் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா அவரை அறிய அது வந்துடும். அவரை அறிய நீங்கள் ஒரு நபரை புரிய அவங்கள பற்றியே பேசிட்டு இருப்பீங்க, அவங்களுடைய குணத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. பாருங்க, அதே போல தான் பார்த்தீங்கன்னா கர்த்தரை ஒரு மனிதன் அறிய என்ன ஆகும் அப்படின்னா அவன் வாய் சும்மாவே இருக்காது. ஏனென்றால் அவருடைய காரியத்தை புகழ்ந்து பேசுவான். அவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார்னு. நாம தான் மோசமாக இருக்கிறோம். எவ்வளோதான் நமக்கு கடவுள் நன்மை செஞ்சாலும் நன்மையை வாங்கிட்டு திருப்பி என்ன பண்ணுறோம்? திருப்பி பழைய பாவத்துக்கே திரும்புகிறோம், பழைய விஷயத்துக்கே திரும்புகிறோம், பழைய காரியத்துக்கே போகிறோம். மனுஷன் எவ்வளோ நன்மை செஞ்சாலும் சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க? நன்றியற்றவர்களாகவே இருப்பாங்க. பாருங்க தேவப்பிள்ளைகளே, நாம் மனுஷரிடத்துல நன்றியுள்ளா இருக்கணும், கர்த்தரிடத்துலையும் நன்றியுள்ளா இருக்கணும். நான் கர்த்தரிடத்துல நன்றியுள்ளா இருப்பேன், மனுஷரிடத்துல நன்றியுள்ளா இருக்க மாட்டேன், அப்படிலாம் இருக்க முடியாது. ஒரு மனுஷன் கர்த்தரிடத்துல நன்றியுள்ளனா இருப்பான்னா மனுஷனிடத்துலையும் நன்றியுள்ளனா இருக்கணும். கர்த்தர் விரும்புகிறார். அதான் பார்த்தீங்கன்னா 10 குஷ்டரோகிகளை கர்த்தர் சுஸ்தமாக்கும் பொழுது பாருங்க, 10ல் ஒருத்தன் தான் ஓடி வரான். 9 பேர் அற்புதத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டான். ஒன்று என்ன பண்ணுது? கர்த்தருக்கு மகிமை செலுத்துது. கர்த்தர் கேட்டார், மற்ற 9 பேர் எங்க? நான் சுஸ்தமாக்குறது 10 பேர், வந்தவன் ஒருத்தன், 9 பேர் எங்க? இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஊழியங்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நன்மையை வாங்கிட்டு ஓடியே போயிடுவான். இருந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்தி தொடர்ந்து வரவெல்லாம் பார்த்தீங்கன்னா 1% தான் இருப்பான். எவ்வளோ ஆண்டவர் நன்மை செஞ்சு விடுதலை கொடுத்து கட்டுகள்லாம் உடைச்சி சரி பண்ணுவார். பாருங்க, சரி பண்ணி உடனே ஓடி போயிடுவான். பாருங்க, அப்போ விளங்கி கொள்ளுங்க, நன்றி உள்ளவர்களா இருக்கணும், நன்றி கெட்டவர்களா இருக்கக்கூடாது. பாருங்க, சவுலை தேவன் ராஜாவா ஆகினார். முதல் நன்றி உள்ளவனா இருக்கணும். என்ன பண்ணணும்? ஆனால் அவன் நன்றி கெட்டவனா மாறிட்டான். பாருங்க, என்ன பண்ணிட்டான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எதுக்கு தன்னை தேர்ந்தெடுத்தாரோ அதை அவன் நிறைவேற்றாமல் போகிறான். ஆரம்பத்தில் அப்படி நல்லா வர மாதிரி தான் வந்தான். பாருங்க, அதுக்கப்புறம் போக என்னாச்சுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட ஆரம்பிக்கிறான். பல நேரம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றாமலே போகிறான். பாருங்க, தேவபிள்ளை விளங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருக்கிற பிள்ளைகள், கர்த்தர் நமக்கு கொடுத்த வேலைகளை நிறைவேற்ற வேண்டும். எப்போ பார்த்தாலும் சுயமாவே நான், என் குடும்பம், என்னுடைய காரியங்கள், இதுக்கான விஷயங்கள் இப்படியே ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் அங்கே சில நேரம் லாக் பண்ணிடுவார் ஆண்டவர். அப்போ என்னன்னா, முதல்ல கர்த்தருடைய ஊழிய காரியங்களில் கடவுள் என்னை எதெல்லாம் நிறைவேற்ற சொன்னார், எனக்கு என்ன வேலைகளை கொடுத்துருக்கிறார், எனக்கு தேவன் என்ன பொறுப்புகளை கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த காரியத்திலையும் நாம் என்ன பண்ணோம்? கவனம் செலுத்தணும். கடவுள் மனுஷன் ஆசிரியத்திருக்கிறார், உயர்த்திருக்கிறார் அப்படின்னா கடவுள் அவருடைய காரியத்தையும் செய்வதற்காக தான் முதல்ல. ரெண்டாவதா நாம் முதல் தேவன். எப்போதுமே கர்த்தர் என்னன்னா, எப்போதும் ஃபர்ஸ்ட் ப்ரீஃபரன்ஸ் அவர் கொடுக்கணும். நான் எல்லா விதத்திலையும் கர்த்தரை முதன்மைப்படுத்துறேனா என்பதை உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. கர்த்தரை தான் நான் முதன்மைப்படுத்தணும், கர்த்தரை தான் நான் மேன்மைப்படுத்தணும். கர்த்தருடைய வார்த்தையை தவிர்த்து வேறு எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஏத்துக்கிறவே கூடாது. கர்த்தர் தான் எனக்கு முக்கியம் என்பதை உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுங்க? நீங்க ஒரு தரமான தீர்மானம் எடுத்து எல்லா ரீதியிலையும் என் தேவனை தான் மகிமைப்படுத்த போறேன், இந்த உலகத்துல நான் கர்த்தரை தான் மேன்மைப்படுத்தணும், அதற்காக கர்த்தரை வைத்திருக்கிறார் என்பதை நம்ம என்ன பண்ணணும்? யோசிக்கணும். ஹலோ, இப்போ உங்களுக்காக வாழுகிறீங்க. இந்த வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் அழிய தான் போகுது. கடைசி மிச்சத்தில் ஒன்றுமே இல்லாமல் போகுது. கர்த்தருக்காக வாழ்ந்தோம்னா அதோடைய பலன் இங்கே மட்டும் இல்லை,
பிற்காலத்திலே வரும். உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது. அப்படியே மண்ணோடு மண்ணை அப்படியே மறிச்சிரும், அதுக்கப்புறம் வாழ்வு என்பது இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. மறித்த பிறகு நீங்க சாக போறது கிடையாது, இன்னும் விழிப்பா இருப்பீங்க. அடுத்து வாழ்கிற வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை. எங்க போய் கழிக்க போறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்க. அந்த வாழ்க்கையில இந்த உலகத்துல வாழ்ந்த எல்லா விஷயம் நம்மள என்ன பண்ணும், கூடயே தான் வரும். நாம் கர்த்தருக்கென்று நல்ல விஷயத்தை செஞ்சிருப்போம்னா, கர்த்தருடைய கிரியைகளை நம்ம செஞ்சிருப்போம்னா, நான் சொல்லுகிறேன், அது உங்களுக்கு நட்பலனை இங்கேயும் கொண்டு வரும், அங்கேயும் கொண்டு வரும். ஆகையால் வாழ்க்கையில அப்படியே இந்த மாயான விஷயத்துல அப்படியே போயிடக்கூடாது. என்னன்னா விளங்கணும், உலகம் எல்லாம் மாயேன்னா அதான் உண்மை. எல்லாமே நிரந்தரமா அப்படி இருக்க போறது இல்லை, எல்லாமே மாறும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதே போல இந்த தெரு எடுத்துக்கோங்க, இந்த ஆவடி எடுத்துக்கோங்க. முன்னாடி இந்த ஆவடி எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குது? அப்போ மாறிக்கிட்டு தான் இருக்கும் பாருங்க, எதுவுமே நிலைச்சிருக்காது. கர்த்தருடைய காரியங்கள் தான் நிலைத்து நிற்கும். அதை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப பாருங்க, கர்த்தர் சவுல ராஜாவா மாற்றினாரு, ஏற்படுத்தினாரு. அவருடைய காரியத்தை சித்தத்தை செய்வதற்கு ஆரம்பத்தில் நல்லா தான் இஸ்ரேல் ஜனங்களுக்காக சில காரியத்தை நல்லா செஞ்சான், கர்த்தர் சொன்னாலும் செஞ்சான். இது போக போக என்னதுன்னா விரோதமா செயல்பட ஆரம்பித்தான் பாருங்க. நீங்க ஏற்கனவே இந்த விஷயங்களை கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் இதை நல்லா கேளுங்க. இன்னும் ஒரு காரியத்தை உங்களை சொல்ல போறேன். ஏன்னா இதை பண்ணிட்டு தான் ரெண்டாவது அந்த காரியத்தை போறோம். இவன் பண்ண ஒரு விஷயத்த நீங்க பார்ப்போம். இந்த 1 சாமுவேல் 15:11 நல்லா கவனமா கேளுங்க. இதெல்லாம் கடவுள் பேசுறாரு, ஏதோ எங்கேயோன்னாதீங்க. கர்த்தர் பேசின காரியங்கள், அந்த வார்த்தையை கவனிக்கிறேன், என்ன பேசி இருக்கிறார் அப்படின்பது. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். பாத்தீங்களா, கர்த்தர் மனஸ்தாபப்படுவாரா? அவருக்கு ஒரு மனசு இருக்குது. அவரை மனஸ்தாபப்படுத்த பிசாசால முடியாது, நம்மளால முடியும். ஏன்னா நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். கர்த்தர் சில பேரை தொடுறாரு, அவங்களுக்கு சில கிருபை பாராட்டி அவங்க பண்ண தப்பெல்லாம் மன்னித்து சரி பண்றாரு பாருங்க. ஆனா திருப்பியும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா செயல்பட ஆரம்பிக்கிறாங்க, நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கர்த்தருக்கு என்ன ஆகுது, மனஸ்தாபம். நான் உன்னை எதுல இருந்து வெளியே கொண்டு வந்தேன், நீ மறுபடி திருப்பி ஏன் அங்க போன, மறுபடியும் ஏன் திருப்பி அதை செய்யற? தேவ பிள்ளைகளே புரிந்து கொள்ளுங்கள். அப்ப என்னவா, கர்த்தர் மனஸ்தாபப்படுறார், நல்ல தேவன் அவர். அவர் இன்னும் என்ன பண்றாரு, வாய்ப்புல கொடுக்குறாரு. ஆனா இன்னும் தைரியமா நம்ம என்ன பண்றோம், பல நேரங்கள்ல கடவுளுக்கு விரோதமான காரியங்களை நம்ம செய்கிறோம் பாருங்க. கர்த்தர் சொல்ற, உன்னை நான் எதுக்கு ரச்சித்து நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை உனக்கு வெளிப்படுத்தி காட்டினேன். எல்லாருக்கும் தேவன் காட்டுறது இல்லை, எல்லாரும் விரும்பினாலும் அது கிடைக்கிறது இல்லை. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கடவுளை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்கன்றது கடவுள் மாத்திரம் அறிவார். ஆனா அந்த தேவ வல்லமையை உணர்றீங்கன்னா சும்மா கிடையாது, மேஜிக்கா காட்டிட்டு இருக்கோம் கிடையாது. அது தேவன் தன்னை உயிரோடு இருக்கிறாக காண்பிக்கிறார். நான் தான் உன்னை தொடுறேன், நான் தான் உன்னை தொட்டேன். அப்போ எந்த கடவுளும் தன்னை காமிக்கல, ஏன்னா அது கடவுள் இல்லை என்பது நமக்கு நல்லா தெரியும். ஆனா இவர் தன்னை என்ன பண்றார், முகமுகமா உனக்கு காண்பித்தார். அவர் உன்னை தொட்டார். ஏன், நான் இருக்கிறேன், நான் தான் மெய்யான கடவுள் என்பதை தேவன் காண்பிக்கிறவர். ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளே, இவளெல்லாம் காண்பித்து விடுதலைலாம் கொடுத்து பிசாசு பண்ண காரியமே அடித்து நொறுக்கி தூக்கலாமெல்லாம் பண்ணி, சரி எவ்வளோ ஆண்டவர் விடுதலை கொடுத்து திருப்பி சரி பண்ணாரு. எதுக்கு சரி பண்றாரு? சரி, இனி என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இருப்ப, நான் உனக்கு இவ்வளவு தூரம் வெளிப்படுத்திட்டேன், இனி நீ 4 பேத்துக்கு சொல்லணும்னு உன்னை நான் வச்சிருக்கேன். ஆனா என்ன பண்றோம், 4 பேத்துக்கு சொல்றேன், நான் மறுபடியும் விட்டதை முடிக்க போறேன். விட்டதை என்ன பண்ண போறேன், இங்க கவனிக்கலே. அப்ப பாருங்க, கர்த்தர் பேசுறார், மனஸ்தாபமா இருக்கிறது. இன்றைக்கு உங்களை குறித்து என்னை குறித்து கர்த்தர் மனஸ்தாபப்படுறாரா, சந்தோஷப்படுகிறாரா? நல்லா கவனி. கர்த்தருடைய காரியங்களை செய்யாத வரைக்கும் கடவுள் நம்மளை குறித்து துக்கமா தான் இருப்பார். கர்த்தரை துக்கப்படுத்திட்டு கர்த்தர் எனக்கு ஏன் இப்படி பண்ற ஏன்னு சொல்றேன் பாருங்க. நீ அவரை துக்கப்படுத்தும்படியான காரியத்தை செஞ்சனா அப்பா எப்படி இதா இருக்கும் சொல்லுங்க. நீ துக்கப்படுமான காரியத்தை பண்ணிட்டு நான் சந்தோஷமா இருக்கணும்னா எப்படி? கர்த்தரை என்ன பண்ணு, திருப்திப்படுத்து. கர்த்தர் உனக்கு கொடுத்த காரியங்கள் என்ன, கர்த்தர் உனக்கு கொடுத்த வேலை என்ன, கடவுள் உன்னை எப்படி இருக்க சொன்னார் கவனிக்கணும் முதல்ல. அப்போ பாருங்க, கடவுள் இன்னும் மனஸ்தாபப்படுகிறவர். அவர் தான் தன்னை பற்றி சொல்றார். இன்னைக்கு நான் கூட பார்த்தீங்கன்னா சொன்னா கூட இந்த மாதிரி கடவுள் எனக்கு தோன்றினார், அவர் அப்படியே மனஸ்தாபப்பட்டு ஏதோ இப்படிலாம் புலம்புனான்னா கூட நீங்க நம்மலாம் சில பேர் நம்மாமலையும் போகலாம். இங்க கர்த்தரே சொல்லியிருக்கிறார் பாருங்க, கர்த்தரே பேசுறாரு ஊழியக்காரன்ட்ட. என்ன சொல்றாரு, நான் எனக்கு மனஸ்தாபமா இருக்குது, அவனை தொட்டது, அவனை ரட்சித்தது, ஆசீர்வதித்தது எல்லாமே எனக்கு மனஸ்தாபமா இருக்குது. நான் எதுக்கு தொட்டேன், எதுக்கு ரட்சித்தேன், ஏன் ஆசீர்வதிச்சேன், என்னுடைய காரியங்களை செய்வது, நான் விரும்புறதை பண்ணுவது, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது நம்முடைய கடமையா இல்லையா? ஏன் அப்படின்னா, இப்போ உங்க அப்பா இருக்கிறாரு, அப்பாவுடைய விருப்பத்தை யார் தான் நிறைவேற்றணும்? அடுத்த ஆள் நிறைவேற்றணுமா சொல்லுங்க? அப்பாவின் விருப்பத்தை யார் நிறைவேற்றணும்? எந்த பிள்ளை நிறைவேற்றுது? இப்போ அப்பாவை நேசிக்கிற பிள்ளைய நிறைவேற்றும். நேசிக்காது இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை, வேற இதே இல்லையா? ஏதாவது ஓதட்டு இந்த ஆளு அம்மாட்டு ஒரு விளங்கிக் கொள்ளுங்கள்.
உண்மையாய் தகப்பனை நேசிக்கிற பிள்ளை என்ன பண்ணும்? தகப்படி விருப்பத்தை நிறைவேற்றும். இன்றைக்கு இயேசு நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். நாம் ஏன் நிறைவேற்றணும் என்பதற்காக தான் இதை சுட்டி காண்பிக்கிறேன். ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் இந்த பூமியிலே அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி ஆகணும். எப்படி உங்களுடைய தகப்பனை சந்தோஷப்படுத்தணும் நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை காட்டிலும் மெய்யான தகப்பன் இயேசு. புரியுதுங்களா? அவர் தான் நம்மளை படைத்தவர். இந்த சரீரம் வேணா உங்கள் தகப்பன் தாய் இணைஞ்சு வந்ததாக இருக்கலாம். இந்த சரீரத்துக்கு தான் அவ தகப்பனா இருக்க முடியும். உங்க ஆவிக்கு அவ தகப்பன் கிடையாது. உங்க ஆவிக்கு தகப்பன் யாரு? தேவன். அவர் தான் மெய்யான தேவன், மெய்யான தகப்பன். அந்த தகப்பனை என்ன பண்ணணும்? நம்ம விருப்பத்தை நிறைவேற்றணும். அழகத்தை வேத சொல்லுவோம், என் தகப்பனே நான் உம்மை விரும்புகிறேன், உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற நான் இருக்கிறேன். ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் நடந்ததற்காக மன்னிப்பு கேட்கிறேன். இயேசுவே, என்னை மன்னியும். என் நிமித்தம் நீர் மனஸ்தாபம் ஆகிற மாதிரி நான் நடக்காதபடி என்னை காத்துக்கொள்ளும். முற்றிலுமாய் உமக்கும் உம்முடைய வார்த்தைக்கும் என்னை சமர்ப்பிக்கிறேன். ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்றாமல் போனான். என்னை விட்டே திரும்பிட்டான். முதல்லாம் கர்த்தரை முன் வச்சான். கர்த்தர் என்ன சொல்றாரு, கர்த்தருக்கு என்ன பிடிக்கும், இப்படி போயிட்டு இருந்தான். இப்போ நாளாக நாள் என்ன ஆச்சு? அதான் ராஜா வச்சிட்டார்ல, எல்லாமே இருக்குல்ல. ஐயா சந்தோஷமா என்ன பண்றாரு? இப்போ ஏன் விருப்பப்படி செய்ய போறேன், ஏன் விருப்பப்படி வாழ போறேன். தேவ பிள்ளைகளே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது நம்ம விருப்பப்படி போனோம் பாருங்க, அதனால பல காரியங்கள் நடந்தது. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம் விருப்பப்படி அல்ல, தேவ விருப்பப்படி. நம்முடைய விருப்பம் அநேக நேரங்களில் நம்மளை அழிச்சிரும். நம்முடைய விருப்பம் எல்லாமே நமக்கு சரியா இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கையில அந்த விருப்பமே உங்களுக்கு எதிரியாக இருக்கும். ஆகையால் உங்களுடைய விருப்பத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு தேவ விருப்பத்துக்கு ஒப்படையுங்கள். தேவன் பக்கம் திரும்புங்க. உலகத்தின் பக்கம், மாம்சத்தின் பக்கம், இச்சையின் பக்கம் இந்த காரியங்களை திரும்பி இருப்பீங்கன்னா மறுபடியும் கர்த்தாவே உன் பக்கம் திரும்புகிறேன், ஆண்டவர் இதெல்லாம் வெறுத்து தழுகிறேன், இதெல்லாம் வெறுக்கிற உள்ளத்தை எனக்கு ஏற்படுத்துங்க அப்படின்னு ஜெபிக்கலாம். சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெபம் பண்ணோம்னா உள்ள பல ஆசைகள் உள்ள இருக்குது. நம்ம வாயில ஜெபம் பண்ணிட்டு இருக்கு, இந்த ஆசைகள் உள்ள என்ன பண்ணிட்டு ஏவிக்கிட்டே இருக்குது பாருங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, ஜெபிக்கும் போது கர்த்தாவே நான் ஜெபிக்கிறேன், ஆனா என் இருதயத்தில் இந்த ஆசைகள் இருக்குது, இந்த ஆசைகளை ஆண்டவரே நீங்க எரித்தி தள்ளுங்க, என்னை விட்டு அகன்று போகும்படி செய்யுங்க. இந்த பொல்லாத ஆசை தான் இப்ப என்ன பண்ணிருக்கு, இப்படி உட்கார வச்சு, இந்த பொல்லாத ஆசை தான் என்ன பண்ணிருக்குது, பல காரியங்கள்ல உட்கார வச்சிருக்குது, வேற மாதிரி ஆக்கி வச்சிருக்குது. தேவ பிள்ளை விளங்கிக் கொள்ளுங்கள். ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நமக்கு விடுதலை கொடுப்பார். ஆமென். அவர் விடுதலை கொடுத்தாதான் நீங்க சமாதானமா தூங்க முடியும். அநேக நேரங்களில் நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, ஐயா எனக்கு இரவு நேரம் தூக்கவே வர மாட்டேது அப்படின்னாவே புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்க எதில் பாதிக்கப்படுறாங்க? ஒன்று பிசாசா இருக்கும், ரெண்டு என்ன இருக்கும், கலர்ஃபுல் அதான் இருக்கும். அந்த கனவுகளை என்ன பண்றாங்க, கட்டப்பட்டிருக்காங்க. அப்படியே இருக்கவே முடியல பாருங்க, அடக்க முடியல. இதனால என்ன ஆகுது, ஐயோ நம்மளால தூங்க முடியல, தூக்கமே இல்லாமல் என்ன இச்சையில போராடி கொண்டிருப்பார்கள். தேவப்பிள்ளையை விளங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ற ஆண்டவர், எதுக்கு இதெல்லாம் இவ என்கிட்ட ஜெபம் பண்றா, எதுக்கு இதெல்லாம் இவ பேசுறா, அசிங்கமான காரியெல்லாம் பேசுறாளே அப்படிலாம் சொல்ல மாட்டார். மற்றவங்கள சொன்னாதான் கேட்பாங்க, இவன் என்ன அசிங்கமா பேசுறான் அப்படின்னு. ஆனா அவனுக்கு அதுதான் இருக்கும், வெளியே சொல்ல மாட்டாங்க. புரியுங்களா உங்களுக்கு? அப்ப என்னவாம், கர்த்தரிடத்துல ஒளிவு மறைவு என்பது நமக்கு இருக்கக்கூடாது. கர்த்தரிடத்துல என்ன பண்ணணும், எனக்கு இப்படிதான் இருக்குது, இரவு நான் தூக்கலாம இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி காரியம் ஓடுது, ஓப்பனா இருங்க, ஓப்பன் ஹார்ட். நீங்க எதெல்லாம் மறைக்கிறீங்களோ அங்கெல்லாம் பிசாசு உட்காந்து உங்களை அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கும், நீங்க வெளியே வரவே முடியாது. நீங்க எதெல்லாம் கர்த்தரிடத்துல திறக்கிறீங்களோ அங்கெல்லாம் விடுதலை பெற்றுக்கிறீங்க. பிசாசு உங்கள்கிட்ட ஓடி போயிடும். பிசாசு உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த பகுதியிலிருந்து வெளியே போகணும் அப்படின்னா தேவ பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்க அந்த பகுதியை கர்த்தரிடத்துல திறந்துருங்க. நீங்க மறைக்காதீங்க. மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் வேதம் சொல்லுகிறது. அறிக்கையிடுகிறவன் வாழ்வு அடைஞ்சிருவானா. மறைக்காத, ஓப்பன் பண்ணு. கடவுளுக்கு எல்லாம் தெரியும் சொல்லணும். விரும்புறவே வாயை திறப்பான். வாயை நல்லா திறந்து சொல்லணும், கர்த்தாவே நான் இப்படிதான் இருக்கிறேன், எனக்கு விடுதலை தாங்க, உங்களால முடியும். தொடர்ந்து ஜெபமிட்டே வாங்க. விடாப்பிடியா ஒரு மனுஷன் உண்மையாவே விடுதலை விரும்புறானா அவன் விடாப்பிடியா ஜெபிப்பான். என்னைக்கோ ஒரு நாள் ஜெபமிட்டு நான் ஒண்ணுமே தெரியல, விடாப்பிடியா ஜெபமினியா பண்ணிப்பாரு, நடக்குதாலே மட்டும் பார்ப்போம். ஏன் விடாப்பிடியா தேவன் ஜெபிக்க சொல்றாருன்னா, விரும்புறவன் தான் விடாப்பிடியா ஜெபிப்பான். உண்மையா விரும்புறவன் விடாப்பிடியா ஜெபிக்கிறானா கண்டிப்பா உண்மையா அவருக்கு விடுதலை கொடுத்துருவார். சும்மா ஏதோ ஏனாதானே பண்றதுக்கு கிடைக்கவே கிடைக்காது, விடுதலை கிடைக்காது. உண்மையா நீ விரும்புறியா, ஆனா எனக்குள்ள ஆசை இருக்குது, ஆனா இது வேண்டான்னு வெறுக்கிறேன், ஆமென், அதை நீங்க தான் விடுதலை தரணும். அப்ப கர்த்தர் என்ன பண்ணுவார், விடுதலை கொடுக்கிறாக இருக்கிறார். அப்ப பாருங்க, நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்போ சாமுவேல் மனம் ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். சவுலை சாமுவேல் ரொம்ப பிடிக்கும். என்னன்னு எனக்கு தெரியல, ஏதாவது சில விஷயங்கள் இருக்கும். என்ன
ஊழியக்காரனுக்கு ரொம்ப பிடிச்சது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரனுக்கு ஒரு சில நபரெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்க போதும், இல்லை கடவுள் ஏதோ பண்ண போகிறான்னா அங்கே உள்ள வந்து அப்படியே ஒரு மாதிரியா இருக்கும். ஐயோ இந்த காரியம் நடக்கக்கூடாதாண்டவரே, இந்த காரியம் ஆகவே கூடாது. ஜெபம் பண்ணுவாங்க. நானே ஜெபம் பண்ணுவேன் சில நேரங்களில். நம்ம ஆண்டுடைய வார்த்தையை சொன்னாலும் ஐயோ இந்த வார்த்தைகள் சில நேரங்களில் சில விஷயங்கள் நிறைவேறக்கூடாது. ஏன்னா இவங்க எங்கேயா மிஸ்டேக் விட்டுருப்பாங்க. அதை ஆண்டு சொல்லுவார், அவங்க அந்த பகுதியை திருத்தவே மாட்டுறாங்க, பொய்யும் பிராடாக இருக்காங்க, திருந்த மாட்டாங்கன்னே சொல்லிட்டு இருப்பார் பாருங்க. நம்ம இங்கே வேண்டிக்கிட்டே இருப்போம், கத்தாவே கத்தாவே கத்தாவே. அதே போல தான் இங்கே என்னன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, மனம் நொந்து ராமனும் கர்த்தருக்கு ஒப்பிட்டான். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்போது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கீழ்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். எப்படி பார்த்தீங்களா? சாமுவேல் வரார், ஊழியக்காரர் வரார். வந்த உடனே என்ன ஆகுது? இப்போ சவுல் சொல்றார், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். யார் ஊழியக்காரனை பார்த்தோன்னா உயர்த்தி பேசுறார், புகழ்ந்து பேசுகிறார். சில பேர்லாம் இருப்பாங்க, ஊழியக்காரனை பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்க? புகழ்ந்தெல்லாம் பேசுவாங்க. பேசிட்டு என்ன சொல்லுவாங்க? தன்னை அப்படியே மேன்மையாக காமிப்பாங்க. நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றினா எதுக்கு என்கிட்ட இருந்து பேசணும் கர்த்தர்? ஹலோ, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் சொல்லுவாங்க, நாங்கள் நிறைவேற்றிட்டோம். அப்போ கர்த்தர் ஏன் இடைப்படணும்? கர்த்தர் ஏன் சில நேரங்கள் சொப்பனங்கள்லாம் காமிக்கணும்? கவனிக்கணும். கர்த்தர் சொல்றாரு, இல்லப்பா இப்படித்தான் நீ போகணும், நீ இந்த வழியில வரவே இல்லை. அவர் பொய் சொல்லுவாரா? பொய் சொல்ல மாட்டார். நம்மளா தான் தெரியுமே, நம்மளையும் தெரியும் நம்ம இதயத்தில் என்னென்ன எண்ணங்கள் என்னென்ன பிளான் எல்லாம் வச்சிருக்கோன்றதெல்லாம் யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தெரியும். பிளான் போட்டு எல்லாத்தையும் வச்சிருப்போம். கர்த்தருக்கு தெரியும். அப்படியா, நான் உடைக்கிறேன் பாரு அப்படின்ட்டு பாருங்க. கர்த்தர் மிகவும் நல்லவர். ஆமென். மனுஷனுக்கு யோசனைகள் அதிகம், ஆனா கர்த்தருடைய யோசனைகளோ நிலை நிற்கும். என்ன பிளான் போட்டாலும் கடைசி யார்தான் ஜெயிப்பா? தேவன். நான் ஆராதிக்கும் தேவன் வின் பண்றவர் தான். தோல்வி என்பது கிடையாது, ஜெயம்தான். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்வதில்லை. அவர் பொய் சொல்வ தேவன் அல்ல, அவர் பவரான காட், வல்லமுள்ள தேவன். ஆமென். இங்க வருவோம் 14. அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தம் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். பாருங்க, தேவன் முன்னாடி என்ன சொன்னார் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சவுலுக்கு சொன்ன விஷயம், நீ அமலேக்கிய படைகள் எல்லாத்தையும் மடங்கடிக்கணும், அங்க இருக்கிற தேசத்தை மடங்கடிக்கணும், எல்லாரையும் சாகடிக்கணும், ஆம்பளையும் சாகடிக்கணும், பொம்பளையும் சாகடிக்கணும், பிள்ளைகளை சாகடிக்கணும், மிருகங்களை சாகடிக்கணும், எதுவுமே எடுத்துட்டு வந்துடாத. எதுவுமே பாருங்க, நீங்க வேதத்துல ஒரு கேள்வி இது எழும்பணும் எல்லாத்துக்கும். என்ன எழும்பணும்னா, வேதத்துல பல நேரங்களை பார்த்தீங்கன்னா பல தேசத்தை தேவன் அழிக்கும்படி ஒப்படைப்பார் பாருங்க, கையில கொடுப்பாரு. ஜனங்களை அழிச்சிரு, பொம்பளைகளை அழி, ஆம்பளைகளை அழி, எல்லாமே சொல்லுவார் பாருங்க. அப்ப பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவர் கொடூரமான ஆண்டவர் மாதிரி தெரியும். தெரிஞ்சிருக்கணும். படிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருக்கீங்களா? என்னங்க பைபிளை படிச்சவங்களுக்கு இது வந்திருக்கும் அந்த கேள்வி. என்ன கடவுள் ஏன் வந்து மனுஷனை இப்படி அழிக்க சொல்றாரு? எனக்கும் இது பயங்கரமான ஒரு கேள்வியா இருந்தது. இதை பார்த்தீங்கன்னா பைபிள் ரிசர்ச் பண்ற ஒருத்தவர் பாருங்க, அந்த இடத்துக்கே போய் எல்லாம் பண்றவங்களாம், அதுல ஒருத்தவர். அவர் பல வருஷமா எல்லாம் ரிசர்ச் பண்ணி நிறைய பிரசங்கம் பண்ணிட்டு வந்தவர். அவருக்கே சமீபத்தில் தான் எதனால கடவுள் இப்படி பண்ணாருன்றது வெளிப்பட்டதான். அவர்கிட்ட இருந்து தான் இந்த காரியத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இத்தனை வருஷ கேள்விய, ஏன்னா அவங்க நேரடியாக அங்கே போய் என்ன இருக்கு ஏது இருக்கு எதனால நடந்துச்சு என்ன சம்பவம்லாம் போய் நேரடியாக பார்த்து ரிசர்ச் பண்றவங்க, அவங்கள பெரிய லெவல். அப்போ பாருங்க, அவர் இந்த கல்வெட்டுல பார்த்தார் அந்த தேசங்களை குறித்து. தேசத்துல எதுக்கு கர்த்தர் ஆம்பளையும் அழிச்சிடணும், பொம்பளையும் அழிச்சிடணும், யாருமே விட்டு வைக்க கூடாதுன்னு பாருங்க. சில நேரங்களில் ஏதாவது ஒரு சில தேசத்துல ஒரு சில பொருட்கள் எடுக்கப்பாரு, மற்ற தேசத்துல எதுவுமே தொடக்கூடாதுன்னு தீட்டுன்னு எதுவுமே தொட்டுறாதுன்னு. ஏன் அப்படின்னா அவர் கல்வெட்டுல படிச்சாராம். இப்பதான் சமீபத்தில் அவர் தெரிஞ்சிச்சான். அவர் தான் இப்ப ரிலீஸ் பண்றது. இதுக்கான அர்த்தம் வேற யாரும் ரிலீஸ் பண்ணது கிடையாது. யாருமே தன்னுடைய பிரசங்கத்துல இவங்க இந்த கேள்வியை எழுப்பி சொன்னதே கிடையாது. அவர் தான் ரிலீஸ் பண்றார். புரியுங்களா? அந்த ஒரு நபர் அவர்கிட்ட அந்த காரியத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பாருங்க. எனக்கு தெரிஞ்ச வேற அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கல்வெட்டுல படிக்கும்போது தேவன் எந்த தேசத்தெல்லாம் அழிக்க சொல்றாரு, ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா, அந்த பொம்பளைய கூட பாவம் இல்லையா அப்படின்னு நினைப்போம்ல, பொம்பளையிலையும் அழிக்கணும் பிள்ளைகளையும் அழிக்கணும் அப்படி ஏன் சொல்றாரு அப்படின்னா, அந்த தேசத்துல பாவம் பயங்கர கொடூரமா பண்ணுவாங்களாம். எப்படின்ற பாவத்தை பார்த்தீங்கன்னா, அப்பயே என்ன இருந்துச்சா, தகப்பன் மகளோடு போறது, மகள் தகப்பனோடு இருக்கிறது. அது அந்த கடவுளுக்கு அவங்க ஒர்ஷிப் ஆராதனையா, அவங்க வணங்குற கடவுள் எப்படியா, அதுக்கு ஆராதனை என்னன்னா தாய் மகனோடு போறது, தகப்பன் மகளோட போறது, ஆண் பெண், அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மிருகங்களோடு புணர்றது. புரியுதா உங்களுக்கு?
மிருகங்களோடு புணராதான் மிருகத்தை விட்டு வைக்கூடாது. அப்போ இன்னும் பல மோசமான விஷயங்கள்லாம் அந்த தேசத்தில் இருக்குது என்பதை அவர் சொல்லுகிறார். அவர் சொன்னாலும் லைட்டா சொல்ற சில காரியங்கள். அப்ப இன்னும் எவ்வளவு மோசமா இருந்திருக்கும் என்பதை யோசித்து பாருங்க. அதனாலதான் கர்த்தர் என்ன பண்ணாராம், ஒருத்தனை கூட விட்டு வைக்காத அழினாராம். புரியுதா? கர்த்தர் நல்லவரா கெட்டவரா? ஏன்னா அந்த தேசத்தில் இருக்கிற சில கடவுள்களுக்கெல்லாம் இந்த மாதிரி போய் பண்ணணுமா. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சில காரியம்லாம் நிறைய நடக்குது. இன்னைக்கும் சில பேர் சில கடவுளை கும்புறதெல்லாம் வேற மாதிரி, முத்தம் கொடுக்கறது, போய் ஆம்லேட்டை பூசாரி வந்து எல்லாத்தையும் முத்தம் கொடுப்பாரு, முத்தம் கொடுத்தாதான் குழந்தை பிறக்கும். இல்லை நிறைய காரியங்கள்லாம் இன்னும் நடக்குது. இன்னும் வந்து முட்டாத்தனமா மூடத்தனமா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த பிசாசுக்கு அது ஒரு ஆராதனை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதனாலதான் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா வெறுத்தார். அதனாலதான் கர்த்தர் அவளை பார்த்து என்ன சொன்னாரா, அழிச்சிடு. ஏன்னா மிருகங்களோடையும் உங்க புணர்றாங்க. அதனாலதான் எதுவுமே கொண்டு வரக்கூடாது. இவன் என்ன பண்ணா தெரியுமா, மிருகத்தை நல்ல மிருகத்தை எடுத்து வந்துட்டான். எடுத்து வந்து என்ன பண்றான், கடவுளுக்கு நான் காணிக்கையாய் செலுத்த கொண்டு வந்திருக்கிறேன். கடவுளே எடுத்துட்டு வரான்றாரு. அவர் தொடாதண்டா இவன் என்ன பண்ணா, கடவுளுக்காக எடுத்து வந்தான். எவ்வளவு பிராடு பண்ணிட்டு கடவுளை சித்தத்தை நிறைவேற்றினேன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய சித்தத்தை அப்படி விருப்பப்படி நிறைவேற்றாம இவங்க விருப்பத்தை நிறைவேற்றிட்டு என்ன சொல்லுவாங்க, நாங்க கடவுளுடைய விருப்பப்படி தான் வாழ்றோம். உங்க விருப்பப்படி வாழ்ந்துட்டு கடவுளுடைய விருப்பப்படி வாழ்ந்தோம்னு சொல்லாதீங்க. தேவ விருப்பத்தை நிறைவேற்றதை எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றான் பாருங்க. அவன் உண்மையிலே நான் வந்து தப்பு தான் பண்ணிட்டேன்னு சொன்னா கூட கடவுள் இறங்கியிருப்பாரு. இவன் மேலும் மேலும் போய் பேச பேச பேசதான் முற்றிலும் அவன்கிட்ட இருந்து ராஜ்யத்தை பிடுங்குறாரு ஆண்டவர். கடவுள் அதை பார்க்கிறார். இங்க பாருங்க, நீங்க வந்து சாதாரணமா என்னாதீங்க. நீங்கள் நானும் நல்லா அவருக்கு தெரியும். உங்களை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் கர்த்தருக்கு தெரியும். இத்தனை கோடி ஜனங்கள் மத்தியில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் அவருக்கு தெரியுமா அப்படின்னு நினைக்காது. ஒரு காலத்தில் அப்படிலாம் இருந்தேன். நோ கர்த்தருக்கு நல்லா தெரியும். நீ என்ன பண்ற, ஏது பண்ற, எல்லா விஷயத்தையும் நல்லா தெளிவா சொல்வார். அதனால தான் எனக்கே தெரியுது. அவருக்கு தெரிஞ்சா தானே எனக்கு தெரியும். அவர் தெரியல நான் எப்படி மற்றவர்கள் சொல்ல முடியும்? அப்போ தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கை தெரியும். நாம வந்து உண்மையா மனம் திரும்புறோமா, உண்மையா மனம் திரும்பலையா, நம்ம எதுக்காக கடவுளை தேர்றோம். என்னைக்குமே மனுஷன் எப்படி தெரியுமா, ஒரு பிடிப்புறான்னு வச்சுக்கோங்களேன், அல்ல ஏதாவது சொல்ல போறானா தன்னை மறைச்சிருவான், எல்லாத்தையும் தூக்கி எங்க போடுவான். ஹலோ என்ன பண்ணுவோம், எல்லாமே இவங்க தான், இந்த ஆளால தான். தேவ பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். இது ஏன் சொல்ல வரேன்னா, சில பேர்லாம் பாத்தீங்கன்னா மறல்வாங்க. எப்படி பார்க்காமே டப் 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 டப்னு வருது. கர்த்தருடைய ஆவியானவர். நான் என்ன சொல்றேன்னா, அப்ப அவரே எனக்கு சில விஷயத்தோட தெரிவிக்கிறார்னா, நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் தேவனுக்கு முன்பாக பிரத்யட்சமா இருக்கிறது என்பதை மறந்து போகாதீங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. கர்த்தருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆகையால் பயபக்தியோடு இருக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்குது. நம்முடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அப்ப பாருங்க, சவுல் ஏமாத்தம் நினைக்கிறான் பாருங்க, சவுல் பொய் சொல்றான் பாருங்க. நான் கர்த்தருக்காக கொண்டு வந்தேன். கர்த்தர் உனக்கு என்ன சொன்னா நீ என்ன பண்ற? உன்னை மொத்தமா வெட்டி ஒதுக்க சொன்னா நீ என்ன பண்ற? வெட்டி ஒதுக்காம உக்காந்துக்கிட்டு இது ஆண்டவருக்கு பலி. ஆண்டவர் சில காரியத்தை வேண்டான்னா, தவறான பணத்தை வந்து போடாத அப்படின்னா, தவறான பணத்தை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டானா, அங்கீகரிக்க மாட்டார். புரியுதுங்களா? சரியான காரியத்தை அங்கீகரிப்பானா அங்கீகரிப்பார், ஆசீர்வதிப்பார். தவறான விஷயம், தீட்டான விஷயம்னா சில பேர் என்னன்னா, நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, பணம் நல்லா சம்பாதிப்பாங்க. இந்த பணம் பத்தலைன்னு சொல்லி இன்னும் தப்பான வழியில் என்ன போறது, தப்பான மனுஷன்ட்ட போறது. தப்பான மனுஷன் போயிட்டு என்ன பண்றது, பணத்தை இது பத்தலையா சம்பாதிக்கிறது, இது போதலையா, பத்தம் எடுத்து பாருங்க, ஆசை இதில் கொண்டா போறேன் நீ மேல. இதுல சொல்லுவாங்க, இவன் பெரிய ஒழுங்கா, இவனே 4 பேர்ட்டு போறான். எவன் யார்கிட்ட போனாலும் என்ன, அவன் செய்யக்கூடிய பலன் யார் தலை மேல வரும்? நீங்க சுட்டி காமிக்கிற அடுத்த மேல வரவே போறதில்லை. யார் மேலதான் வரும்? நான் செஞ்சது, நீங்க செஞ்சது. பயந்து இருக்க கடவுள் தேவ பிள்ளைகளே. இங்க சாவுல் செஞ்சது கடவுளுக்கு நல்லா தெரியும். கடவுள் சாமுவேல்கிட்ட சொல்றாரு, ஊழியக்காரன்ட்ட சொல்றாரு. இப்போ ஊழியக்காரர்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, கர்த்தர் வெளிப்படுத்துறதுனால. நம்ம நினைப்போம் இத்தனை கோடி ஜனங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் கர்த்தர் என்ன பண்றாரு, பாட்பையா என்ன பண்ணிருக்கிறாரு, ஆண்டவர் தெரிந்து வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளே, நம்ம யாரும் பார்க்கல, நம்ம செய்யறது யாருக்கும் தெரியாது, நம்ம சரியாதான் பண்ணிட்டு இருக்கோம். கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். கர்த்தர் பார்க்கிறாரு. நமக்கு மனசாட்சிக்கு நல்லா தெரியும். மனசாட்சி எதுக்கு வச்சிருக்கிறாரு, நீ என்ன பண்ற, எதுக்கு இவன்ட்ட பழகிட்டு இருக்க, என்ன காரியத்துக்கு, ஏன் தப்பு பண்ற, ஏன் இந்த மாதிரி காரியம் ராங்கா போயிட்டு இருக்க பாருங்க என்னவா. அப்ப இது என்ன, ஏன் இந்த சத்தம் என்ன கேக்குதுப்பா அப்படின்ட்டு பாருங்க ஊழியக்காரன். நீ என்ன பண்ணிட்ட, நீ எனக்கு பொய் சொல்லி என்ன ஏமாத்து மறைக்கணும்னு நினைக்கிறியா? நீ என்ன பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிற, கடவுளுக்கு விரோதமா பண்ணிருக்கிற. அவர் அங்கேயே பேசிட்டாரு, இனி நானே உனக்கு எதுவும் செய்ய முடியாது. வருதுங்களா தேவ பிள்ளைகளே? தேவன் எவ்வளவுக்குள்ள அன்பானவரோ அவளுக்கு அவ்வளவு பட்சிக்கிற அக்னியாவும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்புள்ளவர்னு சொல்லிவிட்டு இஷ்டத்துக்கு ஓடுறதில்ல. ஒரு புறத்துல கர்த்தர் என்ன பண்றாரு, பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். ஒன்றுமே தெரியாதவங்க புரியாதவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி கர்த்தர் அவங்களுக்கு இரக்கம் பண்ணி பண்ணுவார். எல்லாத்தையும் வெளிப்படுத்தி திருப்பி திருப்பி புரிஞ்சுக்கிட்டு நம்ம துணிகரமா அதெல்லாம் எல்லாம் மன்னிப்பார்னா
குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எதுவும் கிடைக்காது. அதனால பாத்தீங்கன்னா வேற வெளிப்படுற விஷயத்து மனம் திரும்பும்படி அவளுக்கு நான் தவணை கொடுத்தேன். இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடன் வாங்கியிருக்கிறவங்களுக்கு தெரியும். அண்ணே நான் தவணை கட்டிட்டு இருக்கேன். தவணைனா இத்தனை நாளுக்குள்ள செலுத்திடணும், இத்தனை நாள் வரைக்கும் தான் டைம், இத்தனை நாளுக்குள்ள என்ன பண்ணணும். அதே போலதான் மனம் திரும்புறதுக்கு கர்த்தர் குறிப்பிட்ட டைம் தான் கொடுத்திருக்கிறார். ஒரு சில பேருக்கு இவ்வளவுதான், ஒரே மாதிரி இல்ல. சில பேருக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, கொடுத்துக்கிட்டே வருவாரு, பல வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பாரு. நீங்க திருப்பி ராங்க போனா திருப்பி மறுபடியும் வர்றாரு. குறிப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க மனம் திரும்ப நினைச்சாலும் கர்த்தர் உங்களுக்கு மனம் திரும்பலை தரமாட்டார். நீங்க கூப்பிட நினைக்கும் போது உங்களுக்கு தென்பட மாட்டார் ஆண்டவர். உங்களுக்கு அவருடைய இரக்கம் வராது. நீங்க பாட்டு கத்திட்டே இருக்கணும். உங்க ஜெபம் திருப்பி உங்க மடியில ஏறும். உங்களுக்கே நல்லா தெரியும், இங்க இருந்து மேல போகாது. அதை ஜெபிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் சில ஜெபங்கள்லாம் போகாது எப்படி இருக்குன்றது. அப்ப ஆண்டவரே என்னை மன்னிங்க, அழுது புரண்டாலும் நடக்க போறது கிடையாது. ஆகையால் தேவ பிள்ளைகளே விளங்கிக் கொள்ளுங்கள். பாருங்க, ஒரு டிபிஎம் சர்ச்சில் பயங்கரமான ஒரு மீட்டிங் நடந்து கொண்டிருந்தது. நடந்து கொண்ட சமயத்தில் எல்லாரும் ஆவில நிரப்பப்பட்டிருக்கிறாங்க. பரிசுத்தான பலமா இறங்கும்போது அவன் பாத்தீங்கன்னா ஃபேன் போய் இடிக்கிற மாதிரி மேல அந்த அளவுக்கு எகிரி குதிச்சிருக்காங்கன்னு பாத்துங்க. ஏன்னா அவங்க குதிக்க முடியாது, அது பவர் அந்த அளவுக்கு மீட்டிங்ல இறங்கி இருக்கிறது பாருங்க. அதனால எல்லாரும் ஃபேனவே ஆஃப் பண்ணிட்டாங்களாம். ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தா எல்லாம் மேல அங்க குதிக்க இங்க குதிக்க அப்படியே அந்த வல்லமை தூக்கி அடிக்குது பாருங்க. ரொம்ப பவரா இறங்கினா நிக்க முடியாது, அது ரொம்ப தூக்கி அடிக்கும். அந்த அளவுக்கு காட்ஸ் பவர் இறங்கி இருக்கு பாருங்க. இறங்கும் போது பார்த்தா 4 பேர் டபக்குன்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே விழுந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்க சரீரத்தை தொட்டு பார்க்கும்போது உயிரெலாம் இருக்குது, பட் அவங்க ஆள் இது இல்லை, எங்கேயோ போயிருக்காங்க. எங்கன்னா எங்கேயோ போல கர்த்தருடைய ஆள் உங்களுக்கு கூட்டு போயிருக்கிறேன். கூட்டு போய் சில இடங்களை காண்பித்து நரகத்தை குறித்து இதெல்லாம் காண்பித்தார். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு போட்டுச்சான், கிருபையின் வாசல் அப்படின்ட்டு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த கேட் ரொம்ப ஓப்பனா இல்லையா, லைட்டா தான் ஓப்பனா இருந்துச்சான். அப்ப என்ன ஆண்டவர், ஏன் இந்த கேட் ஃபுல்லா ஓப்பன் ஆகாம இருக்குது, சும்மா லைட்டா தான் திறந்துருக்குது, கிருபையின் வாசல் சீக்கிரமாய் மூட போகுதுன்னு. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? யாராவது தப்பு பண்ணாலும் உடனே மன்னிப்பு கேட்கிறோம் பாத்தீங்களா? கிருபை இருக்கனால மன்னிக்கிறாரு. கிருபையின் வாசல் மூடிச்சுன்னா நீங்க எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் ஆர்டர் மன்னிக்க மாட்டார். அப்ப மன்னிப்பு இரக்கம் எல்லாமே எதுக்கு, ஒரு குறிப்பிட்ட அளவுதான் இருக்குது. அப்போ அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ண, முற்றிலுமாய் உங்களை கர்த்தருக்கு நேராய் அர்ப்பணிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். இந்த மாதிரி இவன் போய் சொன்னதுனாலே கர்த்தர் என்ன பண்ணார் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தை பிடுங்கிட்டா இருப்பாருங்க. விரோதமாகவே செஞ்சுட்டு இருக்கான். ஒரு முறை 2 முறை ஓயாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கான் பாருங்க, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றாம. தேவபிள்ளைகளே, நம்மளை கர்த்தரை உயர்த்தி வச்சிருப்பாருன்னா கர்த்தரை மகிமைப்படுத்தணும். கர்த்தாவை என்னை உயர்த்துறீங்க, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கீங்க, நான் என்ன பண்ணணும், நான் என்ன காரியங்கள் நடப்பிக்கணும் சொல்லுங்க அப்படின்னு கர்த்தர்ட்ட என்ன பண்ணணும், ஒப்படைக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா, கர்த்தர் இவ்வளவு தூரத்துக்கு விடுதலை கொடுத்து அவங்கள தூக்கி எழுப்பினாலும் அவங்க எதை விரும்பி போறாங்க, அதுக்கேத்த மாதிரி சபையிலுமே உட்காருவாங்க. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா தன் ஆவிக்கு ஏத்த மாதிரி அங்க எதுவும் கண்டுக்கிற எந்த வார்த்தையும் வரக்கூடாது, எப்படி வேணா இருக்கட்டும் மாதிரி போறாங்க பாத்தீங்களா. அப்போ என்ன 5 வருஷமா உபதேசம் கேட்டாலும் ஒன்றும் உங்களுக்கு போகாது. ஏன்னா எல்லாமே வேற ஆவியில இருந்தா எப்படி இருக்கும், ஆனா இங்க வந்தோடனே ஒரு விழிப்பு உண்டாது. உங்களுக்கே தெரியுதா இல்லையா? இங்க வந்தோடனே ஏதோ ஒரு காரியம் வசனத்தை கேட்கும்போது வசனம் என்ன பண்ணுது, ஏதோ ஒண்ணு பண்ணுது, ஏதோ ஒரு காரியம் கிரியை நடப்பிக்குது. இப்ப இங்க கூட இங்க இருக்கீங்கன்னா இங்க ஒர்ஷிப் பண்ணும் போதும் சொல்லி பேசும்போது சொல்லி உங்களுக்குள்ளே இது கிரியை நடப்பிட்டு இருக்கும். உங்களுக்குள்ளே நீங்க இதுக்கு முன்னாடி எங்க போய் உட்காந்து தான் வந்திருப்பீங்க, ஆனா அங்க ஏதோ மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனா இங்க பண்ணும்போது ஏதோ நடக்குது. ஏனென்றால் இங்க தேவன் சொல்றதா அப்படியே சொல்றோம், அதான் மேட்ரே. தேவன் இங்க பேச வச்சுட்டு ஒரு கிரியை நடத்திக்கிட்டே இருப்பார். அவர் உங்களை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பார். கவனி, நான் சும்மா சாதாரண இல்லப்பா, நான் உங்களை பத்தி எல்லாம் தெரியும், நான் சொல்லிட்டு இருக்கேன், உன்னை மனம் திரும்புறதுக்கு நான் பண்றேன், உன்னை சிச்சித்து உன்னை அழிக்கிறதுக்காக வரல, உன்னை சிச்சித்து சீர்படுத்த வருகிறேன். ஆமென். வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நான் எனக்கு இன்னும் பாவம் தான் வேணும், நான் என் வாழ்க்கை என்ஜாய் பண்ண போறேன், இந்த மனுஷனோட என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்னா என்ன ஆகும், முடிஞ்சிச்சு. தேவ பிள்ளைகளே விளங்கிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு நல்வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். மறுபடியும் உங்கள் மீது இரக்கம் கொண்டு இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை என்ன பண்ணுங்க, கர்த்தரிடத்துல ஒப்படைங்க. அப்ப பாருங்க, இந்த சவுலை கர்த்தர் புறம்பே தள்ளது காரணம் இது பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார தேவன் இன்னொரு நபரை அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வர பார்க்கிறார். கர்த்தர் சித்தமான அடுத்த வாரம் பார்ப்போம். ஏன்னு ரொம்ப முக்கியம், அடுத்த வாரத்தில் பார்ப்போம்.